முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் 4 பசுக்கள் வாழ்ந்து வந்தன. பசுக்கள் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தன. அவை எப்போதும் நல்ல மற்றும் கெட்ட காலங்களில் ஒருவருக்கொருவர் துணை நிற்கின்றன. வன விலங்கு தாக்க முற்படும் போதெல்லாம் 4 மாடுகளும் ஒன்று சேர்ந்து சண்டையிட்டு விரட்டுவது வழக்கம். எனவே அடர்ந்த காட்டில் எந்த மிருகமும் 4 மாடுகளைத் தாக்கத் துணியவில்லை. 4 எருதுகள் ஒன்றாக ஒரு புல்வெளியில் மேய்ந்து கொண்டிருந்தன. ஒரு சிங்கம் அவற்றைப் பிடித்து தின்ன வேண்டுமென்று அந்த புல்வெளியைச் சுற்றி வந்தது. அது முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும் எருதுகள் வட்டமாக நின்று தங்கள் கொம்புகளால் சிங்கத்தை எதிர்த்தன. இவை ஒன்றாக இருக்கும் வரை நம்மால் இவற்றை ஒன்றும் செய்ய முடியாது என்று சிங்கம் புரிந்து கொண்டது. ஒவ்வொரு எருதிடமும் சிங்கம் போய் தனித்தனியே, அங்கே ஓர் இரகசியமான இடத்தில் செழிப்பான புல் இருக்கிறது. உனக்கு மட்டும் வேண்டுமானால் காட்டிக் கொடுக்கிறேன். எல்லோரையும் அழைத்துக் கொண்டு வந்தால் உன் பங்கு குறைந்துவிடும் என்று கூறியது. சிங்கத்தை நம்பி எருதுகள் பிரிந்தன. செழிப்பான புல்லுக்கு ஆசைப்பட்டு சிங்கம் சொன்னபடி அதனுடன் தனியே போயின. ஒவ்வொரு எருதும் தன்னந்தனியாகச் சிங்கத்தை எதிர்க்க முடியாததால் சிங்கம் அவற்றை எல்லாம் ஒவ்வொன்றாக அடித்துச் சாப்பிடது. கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை, பிரிந்து நின்றால் விளையும் தீமை.